இவங்க எல்லாரும் என் காலின் கீழே இருக்கிறாங்க. இவங்களுடைய தலை என் காலு கீழே இருக்கு. எப்படியாவது இவங்களை பாதாளத்துக்கு கொண்டு போயிடணும். அதுதான் என்னுடைய ஆசை. நல்லா பாரு, நல்லா பாரு, ஃபேஸ்புக்கை நல்லா பாரு. உன்னை காதல் வலையில மாட்டி கொண்டு போயிடுவேன். உன்னை எப்படியாவது தற்கொலை பண்ண வச்சிடுவேன். நல்லா பாரு, ஃபேஸ்புக்கை நல்லா பாரு, நல்லா பாரு. நீ நல்லா பாரு, யூடியூப் பாரு, நல்லா சூப்பரா ஷார்ட்ஸ் பாரு. நீ ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இரு, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இரு. உன் கண்ணை நான் பாவ இச்சையில கொண்டு போவேன். உன்னுடைய நேரத்தை எப்படியாவது நான் திருடி உன்னை எப்படியாவது நான் பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவேன். நல்லா பாரு, யூடியூப் பார்த்துக்கிட்டே இரு. யூடியூப் பாரு, யூடியூப் பாரு. ஓ, நீ சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்ஸ்டாகிராம்ல ஐடி ஓபன் பண்ணு, ஜாலி. உன்னை எப்படியாவது நான் ரீல்ஸ்லாம் போட வச்சு உன்னை மலைக்கு மேல ரீல்ஸ் போட வச்சு அந்த மலையில இருந்து உன்னை உருட்டி தள்ளி போட்டு உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவேன். உன்னை எப்படியாவது அந்த ரீல்ஸ்ல அடிக்ட் ஆக்கிடுவேன். நீங்க எல்லாம் நல்லா கேம்ஸ் ஆடுங்க, டைமை வேஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரமா என் கூட பாதாளத்துக்கு வந்து நெருப்பு கடல்ல ஜாலியா தத்தளிங்க. அந்த புழுக்களோட கூட என்ஜாய் பண்ணுங்க. இல்லைங்களா? நீங்க வாங்க வாங்க, இன்ஸ்டாகிராம பாருங்க, யூடியூப பாருங்க, ஃபேஸ்புக்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க சில்ட்ரன்ஸ். பிள்ளைகளா, நீங்க எல்லாரும் மறக்காம என் கூட பாதாளத்துக்கு வந்துடுங்க. பிள்ளைங்களா, ஏன் போன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றீங்க? இந்த கைப்பிடி படிங்க. இயேசு நேசிக்கிறாருமா, இயேசு நேசிக்கிறாருமா. தம்பி, இயேசு நேசிக்கிறாருப்பா. இவன் என்ன பண்றான்? பிள்ளைங்க எல்லாம் போனை பார்க்க வச்சு போனுக்கு அடிக்ட் ஆக்கி வச்சிருந்தா இவன் ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்கறான். பிள்ளைங்க எல்லாம் போனை கீழே வச்சுட்டு அந்த பேப்பரை படிக்கிறாங்க. இவன் கிட்ட போய் இவனை விரட்டி அடிப்போம். உடம்பெல்லாம் எரியுது, இவன் கிட்டயே போக முடியல. தெளிந்து புத்திரர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவ்வளவு விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தையை விட்டு விலகாதிருங்கள். இனிமேல் நம்ம ஃபோன் பார்க்க தேவையில்லை. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நம்ம வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கலாம். பணத்தை அப்பா அம்மாக்கு கொடுப்போம். கர்த்தருக்கு உண்மையா இருப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். எல்லாரும் கை தட்டுவோமா? ஆட்சி செய்த நாட்களில் இஸ்ரவேல்